வணக்கம். கீதா பஞ்சாமிர்தம் என்பது மிக எளிமையான வழியில் நம்மை பகவத்கீதையோடு இணைக்கின்றது. சின்மயா மிஷனால் ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 5 ஸ்லோகங்கள் சுய முயற்சியில் தொடங்கி சரணாகதி என்று படிப்படியாக நமது அகமாற்றத்துக்கு வழிவகுத்து நிற்கின்றது. அதில் முதலாவது ஸ்லோகத்தை நாம் பார்ப்போம். உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானமவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துः ஆத்மைவ ரிபுராத்மனः. அதாவது உத்தரேத் ஆத்மனா ஆத்மானம், எம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும். ந ஆத்மானம் அவசாதையேத், எம்மை நாமே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு, நாமே எமக்கு நண்பனாக இருக்கின்றோம். ஆத்மைவ ரிபுராத்மனக, நாமே எமக்கு எதிரியாகவும் இருக்கின்றோம். பொதுவாக எந்த ஒரு சாதனையையும் நாம் நிகழ்த்துவதற்கு 3 விதமான கிருபைகள் நமக்கு தேவைப்படுகின்றது. ஒன்று ஈஸ்வர கிருபா, அடுத்ததாக குரு கிருபா, மூன்றாவதாக ஆத்ம கிருபா. அதாவது இறைவனுடைய கருணை, குருவினுடைய ஆசீர்வாதங்கள், அத்தோடு எமது சுயமுயற்சி. இந்த ஸ்லோகம் எமது சுயமுயற்சியினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நிற்கின்றது. முதலாவதாக எம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். எம்மை நாம் உயர்த்தி கொள்வதற்கு முதலாவதாக நாம் தற்போது இருக்கின்ற நிலைமையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதில் இருக்கின்ற திருப்தியின்மையை நாம் புரிந்து கொண்டு அதன் பின் நாம் செயலில் இறங்க வேண்டும். அவ்வாறு நாம் செயலில் இறங்கும் போது நம்மை நாமே தாழ்வாக நினைக்கக்கூடாது. அவ்வாறான எண்ணங்கள் வரும்போது கூட அவற்றை விடுத்து நாம் செயலில் இறங்க வேண்டும். அடுத்ததாக ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனக, நாமே நமக்கு நண்பனும் நாமே நமக்கு எதிரியும் ஆவோம். எப்பொழுது நாம் நமக்கு நண்பனாக இருப்போம் என்றால், எப்பொழுதெல்லாம் எமது புத்தியினுடைய ஆளுமைக்கு கீழ் மனமும் புலன்களும் இருக்கின்றதோ அப்பொழுது நாம் நமக்கு நண்பனாக இருப்போம். எப்பொழுதெல்லாம் எமது புத்தியினுடைய கட்டுப்பாட்டை மீறி மனம் செயல்பட ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது நாமே நமக்கு எதிரியாக மாறிவிடுவோம். வெளியிலிருந்து நமக்கு எதிரியே தேவைப்பட மாட்டாது. உதாரணத்திற்கு நம் அனைவருக்கும் வாகனங்கள் ஓட்டிய அனுபவம் இருக்கும். அந்த வாகனம் எமது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வரையும் தான் நாம் அந்த பயணத்தையும் அனுபவிக்க முடியும். எமது இலக்கையும் நாம் சரியாக சென்றடைய முடியும். அதே நேரம் அந்த வாகனம் கட்டுப்பாட்டை மீறும்போது பயணமே ஆபத்தாக முடிவடைவதுடன் நாம் இலக்கையும் சென்றடைய முடியாது. சிந்திப்போம். நன்றி.